கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளாம் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ராஜாதி ராஜனேசுவின் அன்பு இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரேசுவின் ஆசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க பாட்டிடுவோமே பாடியவே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ஆதவன் உதய நேரத்தில் வேதம் கையில் ஏந்தி ஆண்டவர் தூய பாதத்தில் எண்ணங்களை சிந்தி அன்பென்னும் இன்ப ஓடையில் ஒன்றாகவே நீந்தி வாழ்ந்திடுவீரே வெற்றியுடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள்.
சார்பாக மார்ட்டின் அண்ட் பேர்லி ஷாரான் திருமண விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இப்பொழுது வரவேற்பு நிகழ்ச்சி தொடங்க உள்ள நிலையில் ரெவரண்ட் ஹெச் பிரின்ஸ் பொன்னுகுமார், சீனியர் பாஸ்டர் CSI டயசிஸ் அவர்களை மேடைக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதித்து துவக்க ஜெபத்தில் வழிநடத்த அன்புடன் அழைக்கின்றோம். ஜெபம் செய்வோம். ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரண கண்பின் பரமபிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலே நீர் கொடுத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதம் சுகம் பெறும் ஜீவனுக்கான நினைவு தோத்தரிக்கின்றோம். இந்த நாளும் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த மனுக்குலத்தை படைக்கின்ற பொழுது அவர்களை ஒரு குடும்பம் நீர் இணைத்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்த மற்ற தேவக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே அருமையான மணமகன் மாற்றினையும் மணமகள் பள்ளியையும் ஒரு புதிய குடும்பமாக இணைத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவது மற்ற தேவக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அநாதி சித்தத்தின் பிரகாரமாக இந்த நிகழ்விலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த இரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, இந்த திருமணத்தின் மூலமாக இணைக்கப்படுகின்ற குடும்பங்களிலேயும் உங்களுடைய பிரசன்னமும் வழிநடத்தும் ஆசீர்வாதம் நன்மைகளும் இருப்பதாக. இந்த பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவளை பராமரித்து பாதுகாத்து மிகப்பெற நன்மைகளால் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள இருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை உறுதுணையாக இருக்கவும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கவும், இன்பங்களை பகிர்ந்து ஆண்டவர் இரு குடும்பத்தின் மக்களுக்கும் மற்றும் உமக்கும் மகிமை உண்டாகும்படியாக வாழ்ந்து சிறக்க நாங்கள் உமக்கு சாட்சி பகிர கிருபை தந்து நாம் வேண்டிக்கிறோம். துதி கனமதியாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரவாசிக்க வேண்டிக்கிறோம். நாங்கள் வாழ்த்துகின்ற இந்த வாழ்த்துக்கள் அனைத்தும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அமைந்து அவர்களை வழியாக நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவரை ஆண்டுகள் தோறும் ஆண்டவரை அவர் வழிநடத்தி காத்து இருக்கின்றோம். எங்கள் மீட்பர் இயேசு அன்புள்ள பரமபிதாவே. நன்றி ஐயா. இப்பொழுது மகிழ்ச்சியான புதுமண தம்பதிகளின் சார்பாக மணமகனின் தந்தையை மிஸ்டர் பிரின்ஸ் வசந்தகுமார் அவர்களை வரவேற்புரை அளிக்க மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எங்கள் இரு குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று இங்கு கூடி வந்திருக்கிறீர்கள். ஆயர்களாக, உறவினர்களாக, கல்லூரி பள்ளி நண்பர்களாக, அயலகத்தாராக, விசேஷமாக எங்கள் பேராய அலுவலக ஊழியர்களாக, அலுவலக அதிகாரிகளாக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் இரு குடும்பத்தாரின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு சொந்தம். இது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுதும் கூட பேராயர் அவர்கள் இன்னும் அரை மணி நேரத்திலே வருவதாக பேராயர் அம்மா செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அவர்களும் வந்து பிள்ளைகளை வாழ்த்துவார்கள். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஜெபங்கள், இவைகள் தான் இந்த பிள்ளைகளை தாங்கப் போகிறது. இப்பொழுது இந்த வரவேற்பு நிகழ்வை MC அவர்களிடம் நான் மீண்டும் கொடுக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொடுப்பார்கள். நன்றி ஐயா. புதுமண தம்பதிகளுக்கு ஒரு சில ஞான வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தையும் பகிர்ந்து கொள்ள பாஸ்டர் வசந்த் அப்போஸ்தலர் வல்லமை சபை கொடுங்கையூர் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விசேஷத்தை நல்ல நாளில் அன்பான மணமகன் மார்ட்டின் பிரேம்குமார் அவர்களையும் மணமகள் பேர்லி ஷரீன் அவர்களையும் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வாராக. ஆல்ரெடி எல்லாருமே
டைமை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன பார்த்தோன்னு இன்னும் டென்ஷனாக இருக்கும். இவன் எவ்வளோ நேரம் மைக்கை வச்சுருப்பான்னு சொல்லி நான் சீக்கிரம் உடனே கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிளாக, யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அடுத்த 1 நாள் 2 நாள் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யார் இவர்களை பார்த்தாலும் முதல்ல அவங்கள கேட்குற கேள்வி, அல்லது அவங்க எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியல, அந்த லீவ் முடிந்து மறுபடியும் அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது உடனே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்பொழுது கேட்பாங்க, ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? எல்லாரையும் கொஞ்ச நாளுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? உடனே அவர்கிட்ட இருந்து வர்ற பதில் எல்லாரும் சொல்றது போல ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபைன்ன்ற வார்த்தைக்குள்ளாக சில காரியங்களை நான் அடக்கி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் எப்பொழுது ஃபைன் சொல்லும் பொழுது இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். முதலாவது, F for forgive and forget. என்னடா எடுத்தோடனே மறக்க சொல்றாரு அப்படின்னு பார்க்க வேண்டாம். உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற அனுபவம் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும், எப்பொழுதுமே. ஏனென்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்பது மன்னிப்பும் மறப்புதலும் 2ம் இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும். அதே நேரத்துல எதை மறக்கணும் எதை மறக்க கூடாதுன்னு இருக்குது. ஆனா சில நேரத்துல அப்படியே ஆப்போசிட்டா தான் சில நேரத்துல நடக்கும். நல்ல காரியத்துல மறந்துடுவாங்க. நேற்று நடந்த ஒரு பிரச்சனைய இன்றைக்கு பேசி இன்றையுடைய சந்தோஷத்தை அநேகர் தொலைத்து விடுகிற குடும்பம் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாழ்க்கையில நெகட்டிவான திங்ஸ் எதெல்லாம் நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதோ அந்த காரியங்களை நீங்கள் மறந்து விடுவது உங்களுடைய சமாதானத்திற்கு வழியை கொண்டு வரும். மாத்திரமல்ல, நீங்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவத்தோடு கூட இருக்கணும். இது 2 யாருக்கும் இருக்குன்னா, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கணும். அதே நேரத்தில் யூ ஷுட் பி அ ஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க 2 பேருமே கணவன் மனைவி ஃப்ரெண்டா இருக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல ஈசாக்கும் ரெபெக்காலும். அவங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, அபிமெலேக்கு ராஜா ஜன்னல் வழியாய் அவர்களை பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு கூட விளையாடி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படியாக கணவன் மனைவி இருவருக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்பொழுதுமே மெயின்டைன் ஆகணும். ஃபார்மாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு நெருக்கம் இல்லாம போயிடும். ஸோ யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஃப்ரெண்ட், எப்பொழுதுமே ஃப்ரெண்டா இருக்கணும். அதே நேரத்தில் யூ ஷுட் ஃபர்கெட் திங்ஸ் விச் பாதர்ஸ் யூ. உங்களை யோசிக்க வைக்கிற நெகட்டிவான காரியங்களை நீங்க அந்த நிமிஷத்திலேயே மறந்துவிட்டு சந்தோஷமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக சமாதானம் உள்ளதா இருக்கும். அதே நேரத்தில் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் உடனே மன்னித்து விட வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, பிறந்த நாள் ஞாபகம் இருக்குதோ கல்யாண நாள் ஞாபகம் இருக்குதோ சொல்லுவாங்க, போன வருஷம் இந்த நேரத்தில் என்னை என்ன கேள்வி கேட்ட தெரியுமா நீ? போன வருஷம் இந்த நேரத்துல என் கிட்ட எவ்வளவு கோபமா இருந்த தெரியுமா நீ? போன வருஷம் நடந்தது, 5 வருஷம் நடந்ததுக்கு முன்னாடி. இதெல்லாம் யோசித்து பேசி பேசி அன்றைக்கு இருந்த சந்தோஷத்தை அநேகர் தொலைத்து விடுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாய் கொடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில அது புதிய துவக்கமா இருக்க வேண்டுமே தவிர பழைய பிரச்சனைகளோ பழைய யோசனைகளோ உங்களுடைய வாழ்க்கை பாதிக்காதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ எஃப்ஆர் forget, forgive, and you should be a good friend. 2 பேர் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். அடுத்ததாக I for intimacy. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல இன்டிமசி இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறதுக்கு நீங்க எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. அப்படி போட்ட ஒரு நல்ல ஒரு இன்டிமசி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா தேர்ட் பர்சன், அது யாரா இருந்தாலும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல மற்ற யாருடைய இன்வால்வ்மெண்ட் உள்ள வராதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ளாக மற்ற யாரோ ஒருத்தருடைய சில ஆலோசனைகள், சில அறிவுரைகள், சில தவறான நடத்துதல் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலும் மனைவி கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற வேற யாருக்கோ, அது யாரா வேணாலும் இருக்கலாம். வேதத்தின் அடிப்படையில ஃபேமிலி செட்டப் என்பது முதலாவது கிரைஸ்ட், முதல்ல கர்த்தர், இரண்டாவது குடும்பத்தின் தலைவனாகிய கணவன் புருஷன், அதற்கு அடுத்தது மனைவி, அதற்கு அடுத்தது பிள்ளைகள். இதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்ப அமைப்பு. இந்த ஹைராக்கி,
இது மாறிவிடும் என்று சொன்னால் குடும்பத்தின் எல்லா காரியமே மாறிவிடும். பாருங்க, முதலாவது நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் வைக்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்கடுத்தது யாரு? உங்க டேடியா மம்மியா? யார் வருவா? இவ்வளவு நாள் உங்க டேடி மம்மி, இனிமே ஆஸ் பர் த பைபிள் நீங்க தான் குடும்பத்தின் தலைவன். மார்ட்டின் தன்னுடைய குடும்பத்துக்கு தலைவன், பேர்லி உங்க குடும்பத்துக்கு நீங்க தலைவியா இருக்கீங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங்லாம் நீங்க தான் இருக்கணும். பட் அதே நேரத்தில் எல்டர்ஸ் கிட்ட நீங்க நல்ல கவுன்சிலிங் அட்வைஸ் நீங்க கேட்க வேண்டியது நல்லது. அப்போ குடும்ப அமைப்பு என்பது முதலாவது கிறிஸ்து, அடுத்தது கணவன், மனைவி, பிள்ளைகள். இந்த வரிசையிலே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானமும் சந்தோஷமும் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்கும். அப்ப அந்த இன்டிமசி ரொம்ப முக்கியம். யாருடைய இன்வால்மெண்ட், உங்க 2 பேருக்கு தவிர நீங்க வேற யாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லைஃப்ல கொடுக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க இந்த காரியத்துல நீங்க உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் வேற எந்த காரியமும் உங்களுடைய அந்த இன்டிமசியை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அது மாத்திரமல்ல, 4வதாக என் ஃபார் நெவர் கிவ் அப். உங்க வாழ்க்கையில எதையுமே என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களால முடியாதுன்னு நினைக்காதீங்க. அநேக சேலஞ்சஸ் வரும் லைஃப்ல, அநேக காரியங்கள் நீங்க சாதிக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாவற்றிலும் இது எங்களால முடியாது அப்படின்ற இடத்துக்கு போகாதீங்க. நெவர் கிவ் அப். உங்களுக்குள்ள எப்பொழுதுமே என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்னா, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். எங்களால முடியும், எங்களால சாதிக்க முடியும், இன்னும் நாங்கள் நினைக்கிறதை எங்களால் எட்டி பிடிக்க முடியும் என்கிற அந்த ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். கடைசியாக சொல்றேன், E for last but not least, எப்பொழுதுமே you should remember everlasting God is with you. நித்திய தேவன் உங்க கூட எப்பொழுதுமே இருப்பார். ஆமென். ரைட். எப்பொழுதுமே நித்திய தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க ஃபேமிலி லைஃப்ல அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க இப்போ 2 பேரா இருக்கலாம், அடுத்தது 3, 4, எத்தனை பேரானாலும் மாறலாம். எவ்வளோ பேரா நீங்க குடும்பத்துல பெருகினாலும் உங்களோடு கூட கர்த்தர் பயணித்து கொண்டே இருப்பார். ஆகவே இந்த 4 காரியங்கள், how is your married life? ஃபைன்னு சொல்லும் பொழுது இந்த 4 காரியம் உங்க லைஃப்ல மறக்க கூடாது. முதலாவது, நீங்க நண்பர்களா இருக்கணும், ஃப்ரெண்டா இருக்கணும், forget and forgive. அடுத்தது, உங்களுக்குள்ள ஒரு நல்ல இன்டிமசி இருக்கணும். அடுத்தது, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும். எப்பொழுதுமே எவர்லாஸ்டிங் காட் எங்க கூட இருக்கிறாருன்ற அந்த எண்ணம் உங்க கூட இருந்ததுன்னா, இன்றைக்கு மாத்திரமில்ல கர்த்தருடைய வருகை பொரியந்தமும் கர்த்தர் உங்களை இணைத்த அவருடைய மேன்மையான நோக்கங்கள் ஒன்றும் தரையில விடாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையிலும் உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மணமகன் தரப்பிலிருந்து மணமகனின் அத்தை திருமதி பிரபா சாம்சன் அவர்களை டோஸ் ஸ்பீச் கொடுக்க மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Good evening all. This is a very wonderful moment to celebrate. For those who don't know me, I am Martin's Attai here. That is his mother's brother's wife. We are honored to have as family and friends to celebrate Martin and Pearlie's wedding reception. Congratulations, Mrs. and Mr. Martin. And God bless you as you embark your new wedded journey. And I should say, Pearlie, you're looking very lovely in this attire. And you two are handsome, Martin. I wouldn't take much of your time. Just a few words about Martin and Martin's family. Martin is the only son of Mr. Prince and Esther. Mr. Prince is recently retired from CSI Diocesan Office, Madras Diocesan Office as stenographer, and his mother is a homemaker, and she has well brought up Martin as a disciplinarian and soft-spoken one. Regarding his grandparents in the maternal side, his paternal grandfather was in the TTE department, Railways department, who won twice the best TTE award, and his grandmother was a teacher, and she was awarded the best teacher award by then the Chief Minister of Tamil Nadu. So no wonder, Martin, you are brought up from a well-disciplined family. And regarding his maternal grandparents, his grandpa
was also a very good keyboard player, and Martin has got his genes, I think, right? And he is no more, and he will be blessing you wherever he is. And his Ammachi, Mrs. Soundram, is here to bless the lovely family. Martin is a mechanical engineer from Loyola College of Engineering and presently working in TCS. He is always with a smile, humble and soft-spoken. Pearly, I think you would enjoy his company very much, right? And he has passed 6 grades in his piano Western classical music, and he is one of the organists in CSI Virgambakam Christ Church. And Pearly, and you are in the choir, and you both rendered a very wonderful song when in your wedding. That was very nice. You have one here too? No? Okay. And no wonder your marriages are made in heaven, like you both are made for each other. Okay? And it's a wonderful couple. May your life also be sweet as your music, and continue to have a heaven on earth for your family, a society, and for the church. God bless you. நன்றி அம்மா. சில அழகான வார்த்தைகளை கேட்டோம். அடுத்தபடியாக மணமகள் தரப்பிலிருந்து டோஸ் ஸ்பீச் கொடுக்க ஃபெய்த் ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்களின் பொறுப்பாளர் பாஸ்டர் ரூபன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Good evening, everyone. It's my joy and honor to raise this toast on behalf of the bride's family. Pearly எனக்கு சிறு வயதுல இருந்தே தெரியும். அவ வளர தான் அப்புறம் என்ன அறிந்து கொண்டாள், புரிந்து கொண்டாள். வளர அவளுடைய பண்புகள் அற்புதமாக பார்க்க முடிந்தது. அதற்கு அவளுடைய பெற்றோர் காரணம். திரு பிரகாஷ் அவர்கள் சொந்த ஊர் அவர்களுக்கு இடையங்குடி பகுதியில், எத்தனை பேருக்கு இந்த இடையங்குடி பகுதி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஏன் அதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பிஷப் கால்ட்வெல் அந்த ஆலயத்தை கட்டினாரு, எப்படிப்பட்ட பணி செய்தார், தமிழுக்கு எப்படிப்பட்ட தொண்டு செய்தார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆலயத்தில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அதில் பெல் 4 பெல் இருக்கும். ஒவ்வொரு பெல்லும் ஒவ்வொரு நோட்டில் இருக்கும். காலையில் பெல் அடிப்பாங்க. எப்படின்னா ஒரு சாங்கே வாசித்துருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கேட்கும். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அங்கே இருக்கிற பகுதியில் வாழ்கிற மக்கள், அவங்களுக்கு இருக்கிறதே இந்த ஆலயம்தான் பெருசு. ஜபம், பண்பாடு, கிறிஸ்தவ ஒழுக்கம், இப்படி எழுப்பப்பட்ட அந்த மனுஷன் அருமையான பேர்லிக்கு தகப்பனாக இருப்பது பெரிய சந்தோஷம். பேர்லிக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு போல தான் இருப்பாங்க. இப்போ கூட பாஸ்டர் சொன்னார், மார்ட்டினும் பேர்லியும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. நான் நினைக்கிறேன் பேர்லிக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Today we celebrate the beautiful union of Pearly and Martin. This name themselves remind us of a Percy's truth. ஒரு அற்புதமான சத்தியம் அவங்க பேர்ல இருக்கிறது. மார்ட்டின் கோச்சுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பேர்லில இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். எல்லாத்துக்கும் தெரியும், வேதத்துல முத்துவை பத்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விலையுயர்ந்த முத்து. அதே நேரத்தில் மார்ட்டின்ற அந்த பேருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் டு காட், இல்லையா? ஸோ இப்போ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. என்னதான் அவர் ஒரு முக்கியமான விஷயம், தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, முக்கியமான விஷயம். இப்போ அவன் லைஃப்ல இப்போ ஒரு பேர்ல் வந்தாச்சுது. இப்போ எப்படி கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே எங்களை முத்துக்களாக எடுத்து பயன்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ வெறும் மார்ட்டின் இப்போ அவர் முத்தாக மாறிட்டார். அவரும் கடவுளை சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அது பெரிய நன்மையான காரியங்களை, ஜெயமான காரியங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. பேர்லி அவளுடைய ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்ட் ஜான்ஸ் போரூரில் தான் ஸ்டார்ட் பண்ணா. அதுக்கப்புறம் டாமினிக்ஸில் அவங்க அப்பா அம்மா ட்ரை பண்ணி அவளும் அதில் போய் கிடச்சி. நல்லா கவனிச்சிங்கன்னா அவளுடைய ஸ்போக்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது மாத்திரமில்ல, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் அவள் படித்து முடிக்கவும் கடவுளுடைய பெரிதான கிருபையில அவளுக்கு அங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்கவும் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இல்லையா. ஒருவேளை பாஸ்டர் இன்னொரு வேர்ட்ல இருந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரு. ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் நிறைய சொல்லல. லைஃப் இது அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. லைஃப்ன்றது காட் சென்டர், அதுதான் மேரேஜ். ஸோ இந்த லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ். Above all, love each other deeply because love covers over the multitude of sin. இல்லையா? பேதுரு 4:8 1 பேதுரு 1 Peter chapter 4 verse 8ல வருது. ஸோ நீங்க நேசிங்க. எப்படி நேசிங்கன்னா அன்கண்டிஷனல், கண்டிஷன் பேசிக்கே இருக்கக்கூடாது. நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேன், இப்படி இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு இல்லை. அன்கண்டிஷனல், அதுக்கு பேர் தான், அதுதான் பரிபூர்ண அன்பு. ரெண்டாவது, இந்த லவ்ல என்ன பண்ணலாம்? இந்த அன்புல தான் a home built on God's love will stand strong through every season. எல்லா சீசன்லயும் நீங்க நிலைச்சு நிக்க முடியும். ரெண்டாவது ஐ, அந்த லைஃப்ல ரெண்டாவது லெட்டர் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டெகிரிட்டி. இந்த உண்மை ரொம்ப முக்கியம், இன்டெகிரிட்டி இல்லையா. அந்த இன்டெகிரிட்டி என்ன பண்ணுது? brings trust, stability and blessing into the family life. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டியே இல்லையா. பாஸ்டர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது முக்கியமா இருக்கு. நீங்க 2 பேர் தான் இல்லையா, அதுல கர்த்தர் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியல, பைபிள் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ஸ் இருக்கு. முப்பரி நூல் சீக்கிரத்துல பிஞ்சு போகாது, அந்து போகாது. அந்த 3 நூல் யாரு? நீங்க 2 பேரு, ஒரு த்ரெட். அடுத்த ஒரு த்ரெட் யாரு? கிரைஸ்ட். ஸோ அதுதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ரோலே. அடுத்தது எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபெய்த். த ரைச்சஸ் ஷால் லிவ் பை ஃபெய்த் இல்லையா. ஸோ ஃபெய்த் கீப்ஸ் த கப்புள் டிபெண்டிங் ஆன் காட், வாக்கிங் டுகெதர் இன் ஹிஸ் ப்ராமிஸ். அதுக்கு தான் விசுவாசிக்கணும். அதுதான் உங்களை ப்ரொலாங் பண்ணும். அதில் தான் நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்க முடியும், பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. கடைசி E stands for endurance. Love always protect, love always trust, love always, அது என்னத்தை கொடுக்குது? நம்பிக்கை கொடுக்குது, அது உங்களை பாதுகாக்குது. Endurance help them overcome trials and remain united till the end. Amen. ஸோ நிச்சயமாக கடவுளை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அவங்க திருமண ஆராதனையில பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் தோணுச்சு. அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். அங்கே அவ்வளோ பாஸ்டர்ஸ், 35 பாஸ்டர்ஸ் மேலே இல்லையா. அது பார்க்கறதுக்கு மகிமையா இருந்தது. நீங்க உங்க கண்ணில் பார்த்தீங்களான்னு தெரியல, அது இந்த ஐயில பார்க்க முடியாது. அது எப்படி இருந்ததுன்னா, இப்படிதான் ஒரு நாள்ல நம்முடைய மணவாளனுடைய திருமணம் இருக்க போகுது. நம்ம எல்லாம் அதுல மணவாட்டி. கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன், இந்த வெட்டிங்க்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு ஃபைனல் ரெக்வெஸ்ட், மணவாளனுடைய வெட்டிங்க்கு தயவு செய்து யாரும் மிஸ் ஆயிடாதீங்க, தயவு செய்து வாங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சால்வேஷன். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. இப்பொழுது ஒரு இனிமையான பாடலை மணமகனின் அத்தைகள் திருமதி ஹெலன் ஜோஷ்வா, திருமதி விமலா டேவிட்சன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி வெட்டிங் லைஃப் மார்ட்டின் அண்ட் பலின். மார்ட்டின் வந்து எனக்கு காலேஜ் சீனியர், ஆனால் நான் அவன் வயசில் மூத்தவன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டு சி மார்ட்டின் ஹேவிங் அ குட் லைஃப். கொஞ்சம் நல்லா நீயும் நல்லா பார்த்துக்கணும்பா, எக்ஸாம்பிள். ஸோ இந்த நாளில் அவங்கள வாழ்த்தி பாடணும். அதுக்காக நாங்கள் ஒரு அழகான பாடல் ஒன்று எடுத்திருக்கோம். சாரி, ஒரு மைக் தான் இருக்கு. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை
ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் ஏசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் ஏசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. தேங்க்யூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேனுவல். இப்பொழுது ரெவரண்ட் ஏஆர் விஜயகுமார் சிஎஸ்ஐ சுலைமேடு அவர்கள் நம் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் நம்மளை ப்ரேயரில் லீட் பண்ணுவாங்க. மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. பேராயர் வந்து கொண்டிருக்காங்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபத்திலே நாம் செலவழிப்போம். ஒரு காரணத்தை பார்த்து நான் பிள்ளைகளை சொல்ல விரும்புகின்றேன். பிரசங்கி 4:12 பார்க்கின்ற பொழுது முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் கடவுள் உங்கள் வாழ்க்கை மையமாக இருக்கின்ற போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும், சந்தேகம் இல்லை. 3 குறிப்பு பார்த்து நான் சொல்லிடுறேன். PQ ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நீங்கள். அந்த ஃபார்முலா என்னன்னா, ஆல்வேஸ் பிளான் டுகெதர். எதை செய்தாலும் இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்யுங்கள் வாழ்க்கையில். கணவன் தெரியாமல் மனைவி, மனைவி தெரியாமல் கணவன் செய்யாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். அடுத்தது ஆல்வேஸ் ப்ரே டுகெதர். ஒவ்வொரு நாளும் ஜபத்தை விட்டுறாதீங்க. நான் திருமணமான புதுதில் எனக்கு திருமணமாகி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் ஆக போகுது. என்னுடைய பாஸ்டர் சொன்ன காரியம் என்னென்னா, இருவரும் ஒரு நாளில் ஏதாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். பட் இரவில் நம்ம கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கைகளை கோர்த்து கொண்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்படியாக சொன்னார் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது அதனுடைய ஆசோதமே தனி இல்லை. என்ன நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் படுக்க போகுமா நம்ம என்ன பண்ணணும், ரெக்கன்சில் ஆகிடணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுதல். அதை நீங்கள் செய்யுங்கள். ஆல்வேஸ் ப்ரே டுகெதர். 3வது ஆல்வேஸ் ப்ளே டுகெதர். பிளான் டுகெதர், ப்ரே டுகெதர் அண்ட் ப்ளே டுகெதர். ப்ளே டுகெதர்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி நிறைய பேர் எதோடு விளையாடுறாங்க, செல்ஃபோனில் மொபைலில் கேம்ஸ் விளையாடுறாங்க. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட. ஆனால் அதே மாதிரி இருக்க வேண்டாம். இன்னைக்கு கணவன் மனைவின்னு சொல்லும் பொழுது நிறைய பேசும்பொழுது தான் பல காரியங்களுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். பேசுகின்ற பொழுது தான் உறவுகள் வளரும். எனவே நீங்கள் இருவரும் சேர்ந்து
நீங்கள் மகிழுங்கள். கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு ஒரு ஃபாரம் இதுதான், டு என்ஜாய் யுவர் லைஃப் த்ரூ அவுட் யுவர் எண்ட். அதனால் நீங்கள் இருவரும் சேர்ந்து மகிழுங்கள், பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. டேக் டைம் டு ஸ்பெண்ட் டுகெதர் இன் லோன்லி பிளேசஸ். தனியாக போயிடுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெக்டிக் ஷெட்யூல்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாக கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். 3 காரியம் சொன்னாலவா, ஆல்வேஸ் பிளான் டுகெதர், ஆல்வேஸ் ப்ரே டுகெதர், ஆல்வேஸ் ப்ளே டுகெதர். இந்த பியூக்கு ஃபார்ம்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது தம்பி. எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நினைவு வச்சுக்கணும். தொடர்ந்து நாம் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர், நாளை கூட சுவாமி இந்த திருமண வைபவத்திலே வரவேற்பு நிகழ்விலே அமர்ந்திருக்கின்ற மணமகன் மணமகளை திருக்கரத்தில் இப்போ கொடுக்கின்றோம். தேவனுடைய வாழ்க்கையிலே நீர் ஒன்றாய் இணைத்தீர். வாழ்க்கையினுடைய காரியம் எல்லாவற்றையும் நீர் ஏற்ற காலத்தை பெற்றுக்கொள்ள செய்தீர். நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறீர். நல்ல ஆவிக்குரிய குடும்ப பாரம்பரியத்தை கொடுத்திருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே உம்முடைய பசுத்த ஆலயத்திலே உடைய பிள்ளைகள் கணவன் இணைக்கப்பட்டு ஒரு புது உறவை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கும்படியாக நீர் உதவி செய்திருக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய விசேஷ கரம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தேவரீர் இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இவருடைய வேலை ஸ்தலங்களிலே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உடைய நாமத்தை எப்போதுமே உயர்த்தி பிடிக்கும்படியான கிருபையை தாரும். நாங்கள் திருமறையில் வாசிப்பது போல தேவரை முப்பரி நூல் சீக்கிரமாக ஆராதித்து வாசிக்கிறோம். அப்படியாக நீர் இல்லற வாழ்க்கையின் மந்தத்தில் மையமாக இருந்து இவளை ஒன்றாக இணைத்த கர்த்தர் தொடர்ந்து இவளை பலப்படுத்தி தேவரில் ஒவ்வொரு நாளும் நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க உதவி செய்தரலும். தேவரி எதை செய்தாலும் நாம் மகிமைக்கென்று செய்ய உதவி செய்யும். தங்கள் சொல்லாலும் செயலாலும் நாமத்தை கனப்படுத்த உதவி செய்தரலும். குறிப்பாக தேவரி ஏற்ற காலத்தை பிள்ளைச்சங்களை பெற்று நல்ல ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக்க உதவி செய்தரலும். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆற்றல், ஞானம், கிருபை, அன்பு எல்லாவற்றையும் தேவாய் கட்டளையிட்டாலும் தேவன் அன்பை தந்து ஒவ்வொரு நாளும் சாட்சி பெற உதவி செய்யும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் வழிநடத்தலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நன்மைகளுக்கும் இந்த மணமக்களையும் இரு குடும்பங்களையும் நம்மை ஒப்படைப்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நல்ல ஆசீர்வாதம் பாதுகாவலும் இன்று நன்மைகளும் இன்றும் என்றும் நம்முடையோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தருணத்திற்கு வந்திருக்கிறோம். மாட்டன் காத்திருந்த தருணம் இறுதியாக வந்துவிட்டது. அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் தனது துணைவியான வாழ்க்கையின் அன்பான துணைவி பேர்லி ஷாரனுடன் வாழப்போகிறார். இப்பொழுது மாட்டனை சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். மார்ட்டின். Good evening, everyone. First of everything, I would like to, I'm very much thankful to our Lord Almighty for blessing me with Pearly as my life partner. I'm grateful for God's presence in every phase of my life through trials and triumphs. As Genesis 24:50 says, this thing truly comes from the Lord. Yes, Pearly is truly my answered prayer. I would like, in this occasion, I would like to, I'm very much grateful to my parents.
they have brought me up from the childhood till here. In every trials and triumphs, they were with me in every bad situation, and they brought me up. So thank you so much. I feel very much thankful to my parents, and I'm also very much thankful to Pearlie's parents for inviting me, for welcoming me into their family, and also bringing up such a charming girl as my life partner. So finally, last but not the least, thank you all for coming. Each and every friends and relatives, thank you for coming for all along. And also, I would like to specially thank my friends who are tirelessly working from morning 6 till now for this wedding. Actually, they are actually Princeton, Sanju, Ditto, Rajesh and Rajkumar. They were actually, they took all the stress away from me, and they made me stand here. They were actually working for us there. They are standing there, and I would like to thank them. So thank you all. Thanks. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது திருமண வரவேற்பு நிகழ்வை இன்னும் சிறப்பாக்க, இனிமையாக்க, அதை இன்னும் எங்களுக்கு பாக்கியமாக கொடுப்பதற்கு நமது CSI சென்னை பேராயத்தின் 14வது பேராயராக அபிஷேகப்பட்டிருக்கும் பேராயர் ஐயா அவர்களும், பேராயர் அம்மா அவர்களும், டயசிசன் செக்ரட்டரியாக வந்திருக்கிறார்கள் ரெவரண்ட் அகஸ்டின் பிரேமராஜாகவும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் வந்து மணமக்களை ஆசீர்வதித்து, பிஷப் அம்மா அவர்கள் கேட்க உதவி செய்து, செயலருடைய ஆசீர்வாதத்தோடு இப்படியாக இந்த மணமக்களை ஆசீர்வாதமாக நிகழ்வுகள் ஏற்படுத்த இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி. எங்கள் இரு குடும்பத்தாரின் சார்பிலே நமக்கு முதன்முறையாக நம்ம வீட்டு நிகழ்விற்கு, சந்தோஷ நிகழ்விற்கு வந்திருக்கும் பேராயர் ஐயா அவர்களையும், பேராயர் அம்மா அவர்களையும், செயலர் அவர்களையும், பொருளர் அவர்களையும் மற்றும் சகல அதிகாரிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இது எங்களுக்கு, நாங்கள் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் தருணம். உடனிருங்கள். தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் ஏறு. தாயும் தகப்பனுமாய் இருந்து வழிநடத்தி வருகிற அன்பின் கடவுளே, மார்ட்டின், பர்லி ஆகிய இவ்விருவரையும் இந்த நாளிலே ஒரு அருமையான திருமண வழிபாட்டிலே கணவனும் மனைவியுமாக இணைத்து, இந்த நாள் முதற்கொண்டு சுவாமி அவர்கள் இருவருமாக ஆண்டவரை உமக்கு ஏற்ற இணையாளராக வாழ்வதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நன்றி படைக்கின்றோம். குடும்பம் என்கின்ற ஒரு அழகான, அருமையான, ஆரோக்கியமான அமைப்பை ஏற்படுத்தி இந்த குடும்பத்தின் தலைவராக நீர் இருந்து ஆண்டவரே மார்ட்டினையும் பர்லியும் நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்கியத்திற்கேற்ப இவ்விருவரையும் நீ நினைத்திருப்பதினாலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பிரின்ஸ் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பர்லியுடைய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் இயேசுவினுடைய தகவுகள், பண்புகள், மாண்புகள், மதிப்பீடுகள் இவற்றை வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்க்கால்களாக இருக்க நிற்கிருபை செய்யும். ஆண்டவர் மட்டும்தான் இந்த குடும்பத்திற்கு தலைவராக இருந்து இவர்களை இயக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சாட்சியின் அடையாளங்களாக வாழ நிற்கிருபை செய்யும். ஆட்கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகரின் ஆசீர்வாதம் மார்ட்டினோடும் பர்லியோடும் இரு வீட்டாரோடும் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமென். நன்றி ஐயா. இப்பொழுது நாம் ஒரு இனிமையான பாரம்பரியத்திற்கு கடந்து செல்வோம். கேக் கட்டிங் ஈவெண்ட். இந்த கேக் கட்டிங் ஈவெண்ட் தம்பதியினரின் தங்கள்
புது வாழ்க்கையில் முதலில் பகிர்ந்து கொள்ளும் பணியின் அடையாளமாகும். புதுமண தம்பதிகளுடன் சேர்ந்து இந்த தருணத்தை ஆசீர்வதிக்க ரெவரண்ட் பிஷப் பால் பிரான்சிஸ் சிஎஸ்ஐ டயசிஸ் அவர்களின் துணைவியார் பிஷப் அம்மா ரெவரண்ட் இந்திரா பால் அவர்களை தம்பதிகளுடன் கேக் கட்டிங் கிளாஸஸ் பண்ணுமானமாடி கேட்டுக்கொள்கிறோம். We want the world to know that Virgin
மகிழ்ச்சியோடிருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள் நம்மை இயேசு நேசிக்கிறார் நம்மை இயேசு நேசிக்கிறார் மகிழ்ந்திருங்கள் 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 துன்பம் வந்த நேரமும் துன்பம் சூழ்ந்த போதிலும் இன்பம் வந்த நேரமும் துன்பம் சூழ்ந்த போதிலும் அன்பரே சுபாதையில் என்றும் செல்வம் வாருங்கள் அன்பரே சுபாதையில் என்றும் செல்வம் வாருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள் மகிழ்ச்சியோடு
செல்வம் தெய்வ பக்தி மேவியே மாயமற்ற அன்பொடிவர் என்னாலும் மலர் பாத போற்றி நீடு வாழ்கவே வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜனே சுவை என்றுமே வாழ்த்தி பாடுவோம் இம்மன்றல் என்றும் போகவே வாழ்க பெற்றோருற்ற தந்து நேசரும் வாழ்க தம்பதிகள் நீடு காலமாய் வாழ்க குரு சபையோடும் எந்நாளும் வாழ்க தேவதாயவோடு சேமமா வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜனே சுவை என்றுமே வாழ்த்தி பாடுவோம் இம்மன்றல் என்றும் போகவே This is the day that the Lord hath made, and I'm so glad He made you. With each rising sun, you are here by my side. You are more than a dream come true. Oh, to have you, to hold you, to love you, to pray, to share with, to care with, to hold hands and say, this is the day that the Lord hath made, and I will rejoice, I will rejoice, I will rejoice with you. This is the love that the Lord hath made, that you and I, we are one. Love's mystery is unfolding today, written for us in the Son. Oh, for better, for worse, for rich or for poor, each day that passes, I love you more, 'cause this is the day that the Lord hath made, and I will rejoice, I will rejoice, I will rejoice with you. This is the day, this is the day, this is the day, this is the Just a little while longer, I wanna pray. Can't get you off of my soul. Came to say thank you, Lord, just for loving me. Many times I do forget every need that you have met. Oh, thank you, Lord. I know you're showing me. You are there when I am down and out. You're holding me. Your love is so amazing.
Here I am with all I have. Raise my hands to worship you. I wanna say thank you, Lord. Oh, thank you for everything, for who you are. You cover me and touch my heart. I wanna say thank you, Lord. I could have died in my sin, but you saved me. Didn't have any hope at all. You gave me peace divine, strength to carry on. I should have been the one to pay, but instead you took my place. Amazing grace, it's more than just a song. Even though I don't deserve your love for me, you look beyond my flaws and you showed me mercy. Here I am, all I have is to worship you. I wanna say thank you. Oh, thank you for everything, who you are. You cover me, touch my heart. I wanna say thank you. Yeah. I wanna say thank you for the sun. Every day is a new day, Lord. I wanna thank you. Thank you for the rain. Yeah. Thank you for the love you give. Here I am with all I have. Raise my hands to worship you. I wanna say thank you. Oh, thank you for everything, who you are. Cover me, touch my heart. I wanna say thank you. Lord, I thank you for everything you do in my life. Thank you, yeah. Oh, Jesus, Lord. Oh, thank you, Lord. I wanna say thank you. So very
மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மணமக்கள் மாண்புறவே மணவாழ்வு இன்புறவே மணமக்கள் மாண்புறவே மணவாழ்வு இன்புறவே மணவாளன் இயேசுவின் மாசில்ல ஆசியால் மணமக்கள் இணைந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே ஆதாமும் ஏவாளோடு ஆபிரகாம் சாராளோடு ஆதாமும் ஏவாளோடு ஆபிரகாம் சாராளோடு ஆதியில் ஆண்டவன் ஆனாதி திட்டம் போல் ஆண் பெண் இசைந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே இல்லறம் இலங்கிடவே நல்லறம் துலங்கிடவே இல்லறம் இலங்கிடவே நல்லறம் துலங்கிடவே வல்லவன் வாழ்வர் வழிகாட்டும் வாழ்க்கையில் பல்லாண்டு வாழ்ந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே
மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மணமக்கள் மாண்புறவே மணவாழ்வு இன்புறவே மணமக்கள் மாண்புறவே மணவாழ்வு இன்புறவே மணவாளன் இயேசுவின் மாசில்ல ஆசியால் மணமக்கள் இணைந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே ஆதாமும் ஏவாளோடு ஆபிரகாம் சாராளோடு ஆதாமும் ஏவாளோடு ஆபிரகாம் சாராளோடு ஆதியில் ஆண்டவன் ஆனாதி திட்டம் போல் ஆண் பெண் இசைந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே இல்லறம் இலங்கிடவே நல்லறம் துலங்கிடவே இல்லறம் இலங்கிடவே நல்லறம் துலங்கிடவே வல்லவன் வாழ்வர் வழிகாட்டும் வாழ்க்கையில் பல்லாண்டு வாழ்ந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே
கானார் விவாகம் ஏதென் காவிலே நீராயமைத்த தேவதேவனே தாராய் மண்டலாசியே வாராய் சுபம் சேரவே நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவும் மனாசினி தாவாய் நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே ஆசிதா மாப்பிள்ளை பெண்ணும் உம் சமூகத்தில் மன்றாடி பாடி உம்மில் வாழ்ந்திட நேச தேவாதாயவாய் பாசத்துணை சேர்த்து வை மாப்பிள்ளை பெண்ணும் உம் சமூகத்தில் மன்றாடி பாடி உம்மில் வாழ்ந்திட நேச தேவாதாயவாய் பாசத்துணை சேர்த்து வை நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே மனாசினி தாவா நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே ஆசிதா வாழ்க வாழ்க என்றும் இம்மண வாழ்க இவர்கள் தந்தை தாயாரும் வாழ்க சுற்றத்தாரன்ப வாழ்க சுப மண்டலும் வாழ்க வாழ்க என்றும் இம்மண வாழ்க இவர்கள் தந்தை தாயாரும் வாழ்க சுற்றத்தாரன்ப வாழ்க சுப மண்டலும் நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே மனாசினி தாவா நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே ஆசிதா நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே மனாசினி தாவா நேயனே மகாதூய தேவதேவனே சீர்மேவுமே ஆசிதா மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே மங்கள நித்திய மங்களம் நீ மங்கள முக்தியும் நாதனும் நீ மங்கள நித்திய மங்களம் நீ மங்கள முக்திய
சங்கையின் நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. சங்கையின் நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. மங்கமாட்சிமை நீ, தங்க காட்சியும் நீ. இத்தரை திருமணத்தில் இருவர் ஈந்து நல்லின்பம் உற்றவர் வாழ்த்திட நடத்திய அருளுமே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. 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 மங்கள நித்திய மங்களம் நீ, மங்கள முக்தியும் நாதனும் நீ. மங்கள நித்திய மங்களம் நீ, மங்கள முக்தியும் நாதனும் நீ. எங்கள் துங்கவனி, எங்கள் துங்கவனி. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் அவிரகம் தேவன் நீ. உத்தம சத்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் அவிரகம் தேவன் நீ. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. சங்கையின் நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. சங்கையின் நித்திய நாதனும் நீ, பங்கமில் சத்திய போதனும் நீ. மங்கமாட்சிமை நீ, தங்க காட்சியும் நீ. இத்தரை திருமணத்தில் இருவர் ஈந்து நல்லின்பம் உற்றவர் வாழ்த்திட நடத்திய அருளுமே. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே. மங்களம் செழிக்க